மக்களின் கலங்கரை விளக்காக விளங்கியவர். இருண்ட உலகில் பயணம் செய்தவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர். மூட பழக்கங்களில் மூழ்கி போனவர்களை சிந்திக்கும் மனிதர்களாக செதுக்கியவர் என்கிற சிறப்புகளுக்கெல்லாம் உரியவர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். மதுராந்தகம் அருகே உள்ள கோழியாளம் எனும் சிற்றூரில் விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் தனது தொடக்க கல்வியை திண்ணை பள்ளியில் பயின்றார். இவருடைய குடும்பம் சாதிய கொடுமைகளாலும் வறுமையினாலும் தஞ்சைக்கும் பின்னர் கோவைக்கும் இடம் பெயர்ந்தது. தஞ்சையில் பள்ளி படிப்பை மீண்டும் தொடர்ந்த இவர் கல்லூரி படிப்பை கோவையில் முடித்தார். இளங்கலை பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற ஸ்ரீனிவாசன் தமிழகத்திலேயே பட்டியலின மக்களின் முதல் பட்டதாரி என்ற பெருமையை பெற்றார். நீலகிரியில் ஓர் ஆங்கிலேயர் நிறுவனத்தில் எழுத்தராக பணிக்கு சேர்ந்த இவர் 10 ஆண்டுகள் அங்கு பணியாற்றிய பின் சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். பிறகு வேலை தேடி தென்னாப்பிரிக்கா சென்ற இவர் அங்கு நீதிமன்றத்தில் ஆவணங்களை மொழிபெயர்த்து கூறும் வேலை பார்த்தார். சீனிவாசன் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோதே இங்கு பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தோன்றியது. அதனை ஒட்டி ஆதி திராவிட மகாசபை MC ராஜா போன்றவர்களால் புதுப்பிக்கப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய இவர் சட்டசபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும், அப்போதுதான் தீண்டாமை கொடுமை ஒழியும், சட்டமன்றத்திலும் ஆதி திராவிடர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும், அப்போதுதான் அவர்கள் முன்னேற்றமடைய முடியும் என ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தினார். இவரது பணியை பாராட்டி திருவிக திராவிடமணி பட்டத்தையும் பிரிட்டிஷ் அரசு ராவ் சாஹிப், திவான் பதூர், ராவ் பகதூர் போன்ற பட்டங்களையும் வழங்கி சீனிவாசன் அவர்களை சிறப்பித்தனர். உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக போராடிய இவருக்கு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது. ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை மூலமே சமூக விடுதலை சாத்தியம் என்று நம்பி தன்னையே அர்ப்பணித்து பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் நினைவு தினம் இன்று.